க்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா. வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்தருணும் வித்துவ கோட்டமா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. இது குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழியில் வரக்கூடிய அருமையான பாசுரம். எனக்கு எத்தகைய இன்னல்களை நீ கொடுத்தாலும் கிருஷ்ணா உன்னுடைய பாதங்களையே என்னுடைய மனதை நினைத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட அர்த்தத்தை கொண்ட அற்புதமான பாசுரம். கிருஷ்ண பக்தர்கள் என்ன நினைப்பார்கள்? நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் நாராயணா உம்முடைய திருவடியே என்னுடைய மனதை நினைத்து கொண்டிருக்கும். அதிலேயே எங்களுடைய சித்தம் எப்பொழுதும் அந்த நினைத்து கொண்டிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உறுதியாக இருக்கின்றது. இந்த உண்மையை உணர்த்துவது போல ஒரு கிருஷ்ண பக்தருடைய கதை இருக்கின்றது பாகவதத்திலே. அது என்ன கதைனா, ஸ்ரீ தனாசடர் என்ற அருமையான கிருஷ்ண பக்தர். இவர் ஒரு வேளாளர் வகுப்பிலே பிறந்தவர். இவருக்கு விவசாயம்தான் முதற் தொழில். இவருக்கு இந்த உழவு தொழில் தவிர இன்னொன்று மிகவும் பிடித்தமானது. அது என்னன்னா கிருஷ்ண பக்தி. உழவு தொழில் போக மிஞ்சி உள்ள நேரத்திலே இவர் என்ன செய்வாருன்னா, கிருஷ்ண பக்தர்களோடையும் ஹரி பாகவதர்களோடுமே சுற்றி கொண்டிருப்பாராம். ஒன்று தன்னுடைய மனைவியோடு இவர் என்ன பண்ணுவார், கழனியிலே வேலை செய்து கொண்டிருப்பார். பயிர் தொழில் செய்வது இவருடைய வேலை. ஏன்னா குடும்பத்திற்காக இவர் வருமானம் தேட வேண்டும். அதனால மறுபக்கம் என்ன செய்வாருன்னா, இவருடைய இஷ்ட தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா, அவரை நினைத்து கொண்டிருப்பது இவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இறைப்பணி. இவர் அதிகம் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் கிடையாது. இவருக்கு பக்தி செய்வது என்றால் என்னன்னா, கிருஷ்ண நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். கிருஷ்ணருடைய கதைகளை யாராவது பக்தியுடன் சொன்னால் அதை ரொம்பவும் விருப்பமாக கேட்டுக்கொண்டிருப்பாராம் மெய்மறந்து. கிருஷ்ணா உன்னுடைய கல்யாண குணங்கள் தான் என்ன, எத்தனையோ பாகவதர்களுக்கும் பக்தர்களுக்கும் உம்முடைய திருவருளையும் உங்களுடைய லீலா வினோதங்களையும் திருவிளையாடல்களையும் கொடுத்தீர்கள் அல்லவா, அதுதானே பாகவதம். அதை இவர் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருப்பாராம். இது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இறை தொண்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தடவை ஹரி பாகவதர்களுடைய கதா காலக்ஷேபத்தை கேட்க போகிறாராம். அப்போது ஒரு இடத்துல என்ன நடந்ததுன்னா, பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சால கிராமத்தை வைத்து கொண்டு பூஜை செய்து கொண்டிருந்தார்களாம். இவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாராம் தனாசடர். ஏன்னா அவருக்கு அது ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. அதை கிருஷ்ணனாக பாவித்து, அதை நாராயணனாக பாவித்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, திருமஞ்சனம் செய்விக்கின்றார்கள், அதற்கு பூக்களை தூவுகின்றார்கள், வழிபாடு நடத்துகின்றார்கள் மற்றும் நைவேத்தியம் தயாரித்து அதற்கு நிவேதனம் செய்கின்றார்களாம். இவ்வளவையும் பார்த்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாராம் தனாசடர். அவருக்கு ரொம்பவும் விருப்பமாகிவிட்டதாம். என்னன்னா, ஹரி பாகவதர்களை கூப்பிட்டு கேட்கிறாராம், ஐயா நீங்கள் இப்போ ஒரு வழிபாடு செஞ்சீங்க இல்லையா, சால கிராம கற்களை வைத்து கொண்டு, அதற்கு பார்ப்பதற்கு ரொம்பவும் நன்றாக இருக்கின்றது, எனக்கும் ஒன்று கொடுப்பீர்களா, நானும் அப்படியே வழிபாடு செய்கின்றேனே அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த ஹரி பாகவதர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்ததாம். ஏன்னா படிப்பறிவில்லாத பாமரனாக இருந்தாலும் பக்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதல்லவா உள்ளத்திலே, அதற்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும், அதை நாம் தட்டி கொடுக்க வேண்டும், அதை நாம் ரொம்பவும் நல்ல விஷயம் என்று பாராட்ட வேண்டும், இதை நாம் செய்யலாம். ஆனால் இந்த பாமர பக்தன் எப்படி பக்தி செய்ய முடியும் என்பது இவர்களுக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. சரி, இவர் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கிறார் தனாசடர். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, சால கிராம கற்களை கொடுக்கவில்லை. சால கிராமம் மாதிரியே இருக்கின்ற ஒரு டியூப்ளிகேட்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போன்ற ஒரு சாதாரண கல்லை கொடுத்து, அப்பா நீ கேட்டாய் அல்லவா தனாசடா, இந்த அப்பா உனக்கான ஒரு சால கிராம கல், இதை வைத்து நீ பூஜை செய்து கொண்டு வா அப்படின்னு சொன்னவுடன் இவருக்கா ரொம்பவும் சந்தோஷமாகிவிட்டது. தனாசடருக்காக நாம் ரொம்பவும் ஆசைப்பட்டு கேட்டோம் என்பதற்காக இந்த ஹரி பாகவதர்கள் நமக்கென்று ஒரு சால கிராம கல்லை கொடுத்து விட்டார்கள் அல்லவா, இதை நாம் கண் போல பாவித்து காக்க வேண்டும், இதை நாம் பக்தி செய்ய வேண்டும் என்று அவர் நம்பிவிட்டாராம். அதை எடுத்துக்கொண்டு வருகின்றாராம். இவருக்கு என்ன வேலைனா, விடைகாலை விடிந்தவுடன் தன்னுடைய பசுக்களை ஓட்டி கொண்டு மேய்ச்சல் நிலத்துக்கு போவார். அங்கே ஒரு நீர்நிலை இருக்கும். அந்த சிறு ஓடையிலே குளித்து விட்டு இவர் என்ன பண்ணுவார், இந்த சால கிராம கற்களை வைத்து கொண்டு என்ன பண்ணுவாருனாக்கா, அதையும் தூய்மைப்படுத்துவாராம், திருமஞ்சனம் செய்விப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார் பாருங்க, இவர் கையில் நிறைய வருமானம் கிடையாது, கொஞ்சம் தான் இவருக்கு நிலம் உண்டு. இவர் காசு கொடுத்து பூக்களை வாங்க முடியாததுனால என்ன பண்ணுவாருன்னா, இந்த வரப்போரும் மலர்ந்திருக்கும் அல்லவா ஊமத்தை, காட்டாமணக்கு முதலிய
பூச்செடிகள், அதிலிருந்து பூவை பறித்து கொண்டு வந்து இந்த சாலக்கிராம கற்களுக்கு பூஜை செய்வாராம் தனக்கு தெரிந்த முறையிலே. அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, மனைவி கட்டி கொடுத்தால் அல்லவா அந்த கம்பங்களியையும் கொள்ளு துவையலையும் வைப்பாராம் இறைவனுக்கென்று. சுவாமி, என்னால் முடிந்தது தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் பக்தியோட தேக்கு இலையில படைப்பாராம். இவருக்கு என்ன எண்ணம்னா, இந்த சாலக்கிராம கற்களை வைத்து நாம பூஜை செய்தால் உண்மையாகவே கிருஷ்ணன் வந்து சாப்பிடுவான் என்ற எண்ணம் உறுதியாக வந்து விட்டதாம். அதனால கண்ணை மூடி கேட்கின்றாராம், கிருஷ்ணா, என்னுடைய இந்த பூஜையை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? நான் கொடுத்தால் நீ சாப்பிட மாட்டாயா? அப்படின்னு ரொம்பவும் இறைஞ்சுதலோடு கேட்கும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்றாரு பாருங்க. பக்தன் கேட்டால் மாட்டேன் என்றா சொல்லுவார். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா, பாதி சாப்பாட்டை இவர் சாப்பிட்டு விடுகின்றாராம். மீதியை வைத்து விட்டு அமைதியாக இருந்து விடுகின்றாராம். இவர் கண்ணை திறந்து பார்க்கின்றாராம். தனாசடர் இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக போய்விட்டதாம். இறைவன் என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு விட்டான் அல்லவா, நான் படைத்த இந்த கம்பங்களியையும் இந்த கொள்ளு துவையலையும் கிருஷ்ணன் ரொம்பவும் அமிர்தமாக நினைத்து சாப்பிட்டான் அல்லவா, மீதி எனக்காக வைத்திருக்கின்றான் அல்லவா, என்ன ஒரு என்னை பக்தனாக ஏற்றுக்கொண்டு விட்டதற்கான அடையாளம் அல்லவா இது அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு மீதியை இவர் சாப்பிட்டு விட்டு என்ன பண்ணுவாராம், இந்த பசுக்களை மேய்த்து கொண்டு மாலை வேளையிலே மறுபடியும் வீடு திரும்புவாராம். இது அவருடைய வழக்கமான இறை தொண்டாக இருந்தது. ஒரு பொழுதும் இவருக்கு சந்தேகம் ஏற்படவில்லை. இந்த சாலக்கிராம கற்கள் உண்மையானது தானா அல்லது போலியா என்பதை பற்றி இவருக்கு சற்றும் சிந்தனை கிடையாது. இவருடைய பக்தி உண்மையாக இருந்தது. இதுதான் முக்கியம் நமக்கு. கற்கள் என்னவோ உண்மையோ பொய்யோ அது தெரியாது நமக்கு, ஆனால் பக்தி என்னவோ உண்மைதானே, இது நம்ம மறுக்க முடியாது இல்லையா. இவர் என்ன பண்றாரு, தினம்தோறும் இதை செய்து கொண்டு வருகின்றாராம். தினந்தோறும் கைகளிலே எடுத்துக்கொண்டு போவார். இந்த சாலக்கிராம கற்களை திருமஞ்சனம் செய்விப்பார். அங்கே கிடைக்கக்கூடிய வரப்போரம் பூத்திருக்கக்கூடிய மலர்களை கொண்டு பூஜை செய்வார், அர்ச்சனை செய்வார். மற்றும் அவருடைய மனைவி கட்டி கொடுக்கின்ற சாப்பாட்டை கொண்டு வந்து இந்த சாலக்கிராம கற்களுக்கு நைவேத்தியமாக படைப்பார். பாதியை கிருஷ்ணன் உண்டு விட்டு மீதியை இந்த பக்தனுக்காக கொடுப்பாராம். இது வெகுகாலம் நடந்து வந்த இறை தொண்டு. இந்த ரகசியம் பக்தனுக்கும் இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் மட்டுமே தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஒரு தடவை என்ன நடந்ததுன்னா, இந்த ஊரில் இவர் குடியிருக்கக்கூடிய பிரதேசத்தில் ஹரி பாகவதர்கள் கூட்டம் நிறைய பேர் வராங்களாம். அவங்க விசாரிக்கிறாங்களாம், ஐயா, எங்களுக்கு ரொம்பவும் பசியாக இருக்கின்றது, இங்கே ஏதாவது அன்னதான கூடம் இருக்குமா, சத்திரம் கிடைக்குமா, ஏன்னா நாங்களாம் ரொம்ப பசியோடு வந்திருக்கோமே அப்படின்னு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தனாசடரை பார்த்து கேட்கக்கூடாதா, ஏன்னா அவர் ரொம்பவும் கிருஷ்ண பக்தர் இல்லையா, நீங்கள் கேட்டால் இல்லைன்னா சொல்லுவார் அப்படின்னு அவரை கை காமிச்சு விடுறாங்களாம். இவர் பாருங்க, காலையில் எழுந்து என்ன பண்ணுறாருன்னா, விதை நெல்லை எடுத்துக்கொண்டு புறப்படுகின்றாராம். கழனியெல்லாம் திருத்தி ஆகிவிட்டது, மண்ணையெல்லாம் இப்பொழுது விதை விதைக்க வேண்டும், இது திட்டம் இவருக்கு. இவர் இந்த விதை நெல்லை எடுத்துக்கொண்டு போகும் நேரம் பார்த்து மிகச்சரியாக இந்த ஹரிபாகவதர்கள் வந்து நிற்கின்றார்களாம் சாப்பாட்டுக்கென்று. இப்போ இவர் ஒருத்தர் 2 பேருனா சாப்பாடு கொடுத்து விடலாம், ஆனால் இருப்பதோ இந்த கூட்டத்துக்கு எப்படி நம்மால் சாப்பாடு கொடுக்க முடியும், 20 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இவரால் அவ்வளவு பேருக்கு அன்னதானம் வழங்க முடியாது, அவ்வளவு வீட்டிலே பண்டம் கிடையாது. ஆனால் கையிலே இவர் வைத்திருக்கின்ற விதை நெல் மாத்திரம்தான் இருக்கின்றது இப்பொழுது சமையலுக்கென்று. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இப்போது கிளம்பிக்கிட்டு இருக்காரு இல்லையா கழனிக்கு விதை விதைக்க, இந்த விதை நெல்லை கொண்டு இவர் ஒரு முடிவு பண்ணுறாராம். சரி, ஹரிபாகவதர்கள் பசி என்று வந்து கேட்கும் பொழுது உதவாத இந்த விதை நெல் நிலத்திலே இட்டால் என்ன புண்ணியமோ அதைவிட பெரும் புண்ணியம் இந்த ஹரிபாகவதர்களுடைய பசியை தணிப்பதால் அல்லவா, அந்த புண்ணியம் நமக்கு போதும் அல்லவா அப்படின்னு ஒரு மனசு வச்சு என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு திரும்பி விடுகின்றாராம். வந்து என்ன சொல்கிறாராம், என்னோடு வாருங்கள், நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு தயார் செய்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு கொண்டு வருகின்றாராம். தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ என்ன பண்ணுற, இப்போ நீ காலையில் கொடுத்து அனுப்பின இல்லையா விதை நெல், அதை வைத்து இதை நன்றாக குத்தி புடைத்து இதை சாப்பாட்டுக்கென்று செலவு செய்து விடு அப்படின்னு. அந்த அம்மையாருக்கு பாருங்க என்ன ஒரு நல்ல எண்ணம் பாருங்க. இது இந்த விதை நெல்லை நாம் இப்படி செலவு பண்ணிவிட்டால் நாம் என்ன செய்கிறது, நம்முடைய வயிற்று பசிக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கவில்லையாம் இந்த அம்மையார். என்ன ஒரு இறை சிந்தனை பாருங்கள் அந்த அம்மையாருக்கு. ஒரு வார்த்தையும் பேசவில்லை, மறு வார்த்தையும் பேசவில்லை. அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க, அதை உலக்கையில் இட்டு குத்தி புடைத்து சாப்பாடு தயார் செய்து விட்டார்கள் 20 பேருக்கும். இப்போ ஹரிபாகவதர்களை கூப்பிடுகின்றார் தனாசடர், ஐயா, எல்லோரும் வந்து உணவருந்த வேண்டும், வாருங்கள், என் வீட்டிற்கு வந்ததே பெரும் புண்ணியம் ஐயா அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணுறாரா, முதல்ல கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு அடுத்தது இந்த ஹரிபாகவதர்களுக்கு உண்டான அன்னதானத்தை ரொம்பவும் மனப்பூர்வமாக செய்கின்றாராம்.
அவர் தன்னுடைய மனதிலே ஒரு பொழுதும் இந்த ஏக்கம் கொள்ளவில்லையாம். ஐயோ, என்னுடைய விதைநெல் போய்விட்டதே, நான் இப்பொழுது என்ன செய்வேன் இந்த வருஷத்துக்கான சாப்பாட்டுக்கு அப்படின்ற எண்ணம் ஒரு துளியும் கிடையாதாம். இறைவா, எனக்கு இப்பணியை கொடுத்தாயே, இந்த தொண்டை செய்வதற்கு என்னை நீ தேர்ந்தெடுத்தாயே அப்படின்ற எண்ணம் தான் அவருடைய முழு மனதிலும் ஆக்கிரமித்திருந்தது. சற்றும் சிந்தனை கிடையாது. நாம் நினைக்கலாம், ஒரு 10 ரூபாய் தானம் செய்து விட்டு ஐயோ கொடுத்து விட்டேன் என்று மறுவினாடி நினைக்கின்றோம் அல்லவா? அப்படிப்பட்ட எண்ணம் இவருக்கு சற்றும் கிடையாது. மனப்பூர்வமாக, இருதயபூர்வமாக தன்னுடைய விதைநெல்லை எடுத்து குற்றி தன்னுடைய வீடு தேடி வந்திருக்கும் ஹரிபாகவதர்களுக்கு மனதார வயிறார சாப்பாடு போட்டாராம். எல்லா ஹரிபாகவதர்களும் வாழ்த்தி விட்டு சென்றார்களாம். அப்பா, உன்னுடைய குலம் விளங்கட்டும், உன்னுடைய ஹரிபக்தி சிறக்கட்டும், பரமபதம் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு வாயார நெஞ்சார வாழ்த்தி விட்டு சென்று விட்டார்களாம். இதை பார்த்து கொண்டிருந்த ஊரார் கேட்கிறாங்களாம், என்ன ஒரு நிலை பார்த்தாயா, இந்த தனாசடருக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்க வேண்டும்? ஏன்னா இவன் என்னவோ பெரிய செல்வந்தன் மாதிரி 20 பேரையும் கூப்பிட்டு அன்னதானம் படைக்கின்றான். இவன் என்ன அவ்வளவு பெரிய செல்வந்தனா, நிலப்பிரபுவா? விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும் என்பது இவனுக்கு தெரியாதா? என்னவோ பெரிய தான தர்மம் செய்கின்ற கர்ணன் மாதிரி அல்லவா எடுத்து வீசி எறிந்து விட்டான் தன்னுடைய விதைநெல்லை எல்லாம். பார்க்கலாம் எப்படி இந்த வருடம் இவன் அறுவடை செய்யலாம் என்று அப்படின்னு இவங்க ரொம்பவும் கோபமாக பேசிக்கொள்கிறார்களாம், கொஞ்சம் பொறாமையோடவும். ஏன்னா அவர் என்னவோ இருதயபூர்வமாக இந்த விதைநெல்லை கொடுத்து விட்டால் சாப்பாடு செய்து சாப்பிடட்டும் என்று. ஆனால் ஊரார் என்ன நினைக்கிறார்கள், இவன் தான் பெரிய கிருஷ்ண பக்தன் மாதிரியும் இவனால தான் தானம் பண்ண முடியுன்ற மாதிரில இவன் ரொம்ப தான் அலட்டிக்கிறான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். கொஞ்சம் பேர் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாங்களாம், என்னன்னா பார்த்து விடலாமே, எப்படித்தான் இவன் அறுவடை செய்து பார்க்கின்றான் என்று அப்படின்னு. ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க தனாசடர், என்னுடைய கிருஷ்ணன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, அவன் பார்த்து கொள்வான் அல்லவா என்னுடைய வயிற்றுப்பாட்டை, நான் என்னுடைய பக்தியை மட்டும் சமர்ப்பித்தால் போதும் அல்லவா, அதுதானே என்னால் முடியக்கூடியது. நாம் கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றிலையும் பார்த்திருக்கலாம், பக்தி செய்வதற்கு அவனுக்கு எப்படி என்பது தெரியாது. அவன் ஒரு காட்டுவாசி. அவன் என்ன பண்ணுவான், தான் வேட்டையாடிய விலங்குகளை நல்ல இறைச்சியா என்பதை ருசித்து பார்த்துவிட்டு பின்புதான் அவன் அந்த குடுமி தேவருக்கே படைப்பான். அதை ஏற்றுக்கொண்டதல்லவா சிவனின் நெஞ்சம். இப்பொழுது இவர் கொடுக்கின்ற இந்த கம்பங்களியா வேண்டாம் என்று சொல்லிவிடுவார் கிருஷ்ண பரமாத்மா, அதையும் ஏற்றுக்கொண்டு விட்டார் அல்லவா. தெய்வம் எந்த பெயரில் இருந்தால் என்ன, பக்தி உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா. இதுதானே பக்தனின் சமர்ப்பணத்திற்கு சாட்சி. இப்போ என்ன ஆச்சுது பாருங்க, இவர் நிலத்தை திருத்தியாச்சு, விதை நெல்லை இப்படி தானம் செய்தாகிவிட்டது. ஆனால் இவருடைய வயல் எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கணும் இல்லையா. ஏன்னா விதை விதைத்தால் தானே அறுவடை செய்ய முடியும், பயிர்கள் வளர முடியும். ஆனால் இவருடைய வயலில் பார்த்தீர்கள் என்றால் செழிப்பாக அறுவடைக்கு தயாராக நெற்பயிர்கள் அழகாக தலை குனிந்து கிடக்கின்றனவாம். ரொம்பவும் ஆச்சரியம் ஊராருக்கெல்லாம். ஏன்னா இவர் என்ன சொன்னார் தனாசடர், விதை நெல்லை இவர் விதைக்கவில்லை, பயிர் எப்படி வளர முடியும், விதைக்காமல் அறுவடை செய்ய முடியுமா? ஆனால் இவர் விதைச்சது எதைய, பக்தியை எல்லாம் விதைத்திருக்கின்றார் தன்னுடைய மனதிலே. அப்போ அறுவடை செய்ய வேண்டியது யார், இறைவன் அல்லவா. பக்தி என்ற இந்த விதை நெல்லை அவர் தன்னுடைய மனதுக்குள்ளே விதைத்து விட்டார். இப்பொழுது அறுவடைக்கு தயாராக இருக்கின்றன நெற்கதிர்கள். பார்த்து விட்டு ஊராருக்கெல்லாம் ஆச்சரியம், மூக்கின் மேல் விரலை வைக்கின்றார்களாம். இது எப்படி ஐயா சாத்தியம்? ஏன்னா ஒருத்தன் விதை விதைக்காமல் பயிர் வளர முடியுமா, இப்படி செழிப்போடு வளர முடியுமா, அதுவும் முற்றி நன்றாக காய்ந்திருக்கின்றது அல்லவா அறுவடைக்கு தயாராக. இதை பற்றியெல்லாம் சற்றும் அவருக்கு ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவை நம்பினால் எத்தகைய அதிசயம்தான் நடக்காது. மகாபாரத கதையிலிருந்து எவ்வளவோ இதற்கான சான்றுகள் இருக்கின்றன. மறையாத சூரியனையும் மறைய வைத்தார் அல்லவா தன்னுடைய பக்தன் அர்ஜுனனுக்காக. இந்த பயிரை விளைவிப்பது தானா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிகப்பெரிய வேலையாக இருக்க முடியும்? கம்சன் ஏவின எத்தனையும் அரக்கர்களை அவர் அழித்திருக்கின்றார் அல்லவா, ஒன்றா இரண்டா விரல் விட்டு சொல்வதற்கு. எவ்வளவோ இன்னல்களை விளைவித்தாலும் இந்த கம்சன், அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் அழித்து விட்டு தான் பரமாத்மா என்பதை நிரூபித்து விட்டார் அல்லவா. அப்படியே தான் இந்த கதையிலும் நடக்கின்றது. தனாசடருடைய இந்த வயலை பார்த்து அத்தனை பேருக்கும் ஆச்சரியமாக போய்விட்டதாம். என்ன ஒரு கிருஷ்ண பக்தி, வென்று விட்டதல்லவா இது, அத்தனை கேள்விகளுக்கும் விடை கொடுத்து விட்டதல்லவா. எல்லாரும் பாராட்டுறாங்களாம் தனாசடரை. ஏன்னா எல்லாரும் என்னவோ கேலி பேசியது உண்மைதான், பொறாமைப்பட்டதும் உண்டுதான். ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது, அத்தனையும் உடைத்து விட்டு தான் கிருஷ்ண பக்தன் என்பதை அறுதியிட்டு உண்மையாக நிரூபித்து விட்டார் அல்லவா இந்த தனாசடர். இவருக்கு யார் மீதும் கோபம் கிடையாது. தான் கையில் வைத்திருக்கக்கூடிய சாலக்கிராம கற்கள் உண்மையா பொய்யா என்பதை பற்றியெல்லாம் இவருக்கு சற்றும் சிந்தனை கிடையாது. இவருடைய பக்தி உண்மையாக இருந்தது. இவருக்கு கிடைத்ததோ பரமபதம். கிருஷ்ணருக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா
இவர் அறுவடையாகின்ற வயல்களில் உட்கார்ந்து கொண்டு கண்களில் நீர் மல்க கிருஷ்ணனை இறைஞ்சுகின்றாராம். கிருஷ்ணா, என் மீதுதான் உனக்கு எத்தனை வாத்சல்யம், பக்த வத்சலன் என்ற பெயர் உனக்கு பொருந்தும் அல்லவா? பக்தனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன் இருப்பது நீதானே. நான் நினைத்தேன் இந்த விதை நெல்லை கொடுத்து விட்டு இந்த ஊரார் கேலி பேசினார்களே என்று நான் சற்றும் சிந்திக்கவில்லை. கிருஷ்ணன் பார்த்து கொள்வான் என்ற ஒற்றை சொல்லுக்காக நீ இப்படி என்னுடைய வயலிலே அருமையாக அறுவடைக்க தயாராக நெற்கதிர்களை விளைய வைத்து விட்டாயே, என்ன ஒரு வாத்சல்யம் உனக்கு அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷமாக இவ தன்னை மறந்த நிலையில் பேசி கொண்டிருந்தாராம் கிருஷ்ண பரமாத்மாவிடம். அப்பொழுது கிருஷ்ணர் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன பண்றாரு, தனாசரா, உன்னுடைய பக்தி உண்மை என்பது எனக்கு தெரியும். நீ பாகவதர்களுக்கு கொடுத்த அன்னதானம் எனக்கு கொடுத்தார் போலதானே. ஏன்னா ஹரி பாகவதர்கள் சாப்பிட்டால் அந்த ஹரிநாராயணனே சாப்பிட்டதற்கு சமம் தானே. உன்னுடைய பக்தி என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அவருக்கு பரமபதத்தை கொடுக்கின்றானாம். என்ன ஒரு அருமையான நிகழ்வு பாருங்கள். சாலக்கிராம கற்கள் உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது, ஆனால் பக்தி உண்மை என்பது வென்றுவிட்டது என்பது நம்மால் இதனால் சான்றோடு காண்பிக்க முடிகிறது அல்லவா? கிருஷ்ண நாமம் வாழ்க, கிருஷ்ண பக்தர்கள் வெல்க. இந்த ஹரி பாகவதருடைய கதையை கேட்பதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான பதிவிலே, நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.